குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டேன்றதுனால சிக்கன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சுருக்கேன். சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு மிக்சியில் வெங்காயம் இஞ்சி பூண்டு, அதுக்கு முன்னாடி கடாயில் மிளகு 3 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டு லைட்டாக வறுத்து இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து அரைச்சி தாளிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போது கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு தாளிக்கணும். நல்ல ஸ்மெல்லு போன பிறகு தக்காளி 3 அரைச்சி ஊற்றி மூடி வச்சு விட்டுடணும். பேரலாக மறுபடியும் கொத்தமல்லி, புதினா, சோம்பு, வெள்ளை எள்ளு, கசகசா இது 5த்தையும் அரைச்சி அதுக்கு முன்னாடி கறியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி மூடி வச்சிடணும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இதை அரைச்சதை ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு 2-3 விசில் விட்டு இறக்குனா கறி குழம்பு ரெடி. பேரலாக ஒயிட் கீ ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது பிரியாணி மாதிரியே தான், ஹெவியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செய்யலாம். ஸோ இன்றைக்கி பிரியாணி மாதிரி ஹெவியாக செஞ்சுருக்கேன். எல்லாமே போட்டு ப்ராப்பராக வதக்கி ரொம்ப நேரம் வதக்கி வெங்காயம் எல்லாம் ரொம்ப நேரம் வதக்கி தக்காளி மட்டும் ஒன்று போடணும். அப்புறம் கர்டும், இது பிரியாணி மாதிரி இதுக்கு கர்டும் லெமனும் போட தேவையில்லை. அப்புறம் கடைசியில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி மூடி வச்சு இறக்கணும். தம் போட்டு செய்யலான்ட்டு இன்றைக்கி விசில் போடல. ஸோ இதுலேயே எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயே தண்ணி கொஞ்சம் இழுத்த பிறகு கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அந்த சூட்டுலேயே கொஞ்சம் வெந்துடும் அந்த ரைஸ். தம் போட்டு செஞ்சாவே டேஸ்ட்டே வேறு. இந்த கறி குழம்பும் பயங்கர டேஸ்டியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பையன் இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி செய்ய சொன்னான். ஸோ எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் குளிக்க போகணுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி குண்டா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து இட்லி வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வச்ச பிறகு தான் ஊற்றணும். ஸோ சிம்மில் வச்சுட்டு அலாரம் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அவனே இட்லி ஊற்றி 10-12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு இட்லி எடுத்து சாப்பிடுவான். ஸோ இன்றைக்கி சண்டே ஹாப்பி சமையல். ஹாவ் அ குட் டே.